பெல்டெக்ஸுக்கு நிகர் வந்து இந்த காயினை நம்ம சொல்லலாமா? ஏ காயினா சொல்லலாமா, பி காயின்ல சொல்லலாமா, சி காயின்ல சொல்லலாமா அப்படின்னா எதையுமே நம்ம சொல்ல முடியாது அப்படின்றது தான் இங்க உண்மை. அதனால பெல்டெக்ஸுக்கு நிகர் வந்து இது இந்த பெல்டெக்ஸ் தான் அப்படின்றது தான் நம்ம வந்து எல்லா மக்களையும் வந்து மேலே ஏத்துறதுக்கான விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மீதி கிரிப்டோ கரன்சிலாம் வேல்ஸ் பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்கி ஒரு பீக் வரும்போது சின்ன ஆளுங்க கிட்ட வித்துட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும் தான் மார்க்கெட் ரிவர்ஸ்ல இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட். என்ன அப்படின்னா நம்ம சாதாரண மனிதர்கள் வாங்கி பெரிய ஆளுங்க கிட்ட நம்ம விற்க போறோம் அப்படின்ற சூழ்நிலை. பல படிக்கட்டுகளை வந்து பெல்டெக்ஸ் வந்து சாதனைகளை வந்து கடந்து வந்திருக்குது. அதுல வந்து முக்கியமான மைல்கல் அப்படின்ற சொல்றது பைனான்ஸோட லிஸ்டிங் தான் வந்து முக்கியமான மைல்கல். இப்போ இந்த பைனான்ஸ் லிஸ்டிங் அப்படின்றது வந்து இப்போ உங்க உங்க உங்களது வந்து பினான்ஸ்ல இருக்கா? யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது பெருசா கிரிப்டோவை பத்தி. ஆனா என்ன கேட்பாங்கன்னா பினான்ஸ்ல இருக்கா சார் உங்க காயின் அப்படின்வாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் சார், பெனான்ஸ்ல இல்ல சார், ரெண்டாவது இடத்துல இருக்கு, கூகாயின்ல இருக்கு, நம்ம அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம். இப்போ இந்த பைனான்ஸ் லிஸ்டிங் வந்து சில கிரிட்டீரியா வந்து இருக்கு. ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து 30% ஆஃப் ஸ்டேக் வந்து அவன் வந்து கேட்பான். அதாவது நீங்க வந்து மொத்தமா இருக்க குவான்டிட்டியில 30% எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம், காயினை லிஸ்ட் பண்றோம், நாங்களே வந்து மேலே ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, உண்மையாலுமே இது வந்து ஒர்த்தான ஒரு கிரிப்டோவா இருந்துச்சுன்னா அவனாவே கூப்பிட்டு லிஸ்ட் பண்ணுவான். அந்த மாதிரி கூப்பிட்டு லிஸ்ட் பண்ண காயின்ல எனக்கு தெரிஞ்சது நிறைய பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா ஷிபா இனு வந்து கூப்பிட்டு லிஸ்ட் பண்ணாங்க பினான்ஸ் லிஸ்டிங். அப்புறம் டிஏஓ பிட் டொரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கிற ஒரு காயின். டிஏஓ டிக்கர் நேம் வந்து டிஏஓ. அது வந்து அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அது மாதிரி ஸ்டேக் எல்லாம் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அதனால அவனுடைய வரவேற்பு, மக்கள் மத்தியில இருக்க வரவேற்பை பார்த்து பினான்ஸா கூப்பிட்டு லிஸ்ட் பண்ணுச்சு. நம்மளும் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா பினான்ஸ் கிட்ட, நாங்க நாங்க வந்து நாங்க வந்து சாதாரண ஒரு சும்மா இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணல, சின்ன கம்யூனிட்டி எல்லாம் எங்ககிட்ட இல்ல. வி டூ ஹாவ் ஏ ஹியூஜ் கம்யூனிட்டி பவர். எங்களுக்கு பெரிய கம்யூனிட்டி பவர் இருக்கு, நாங்க வந்து பெருசா கலக்குவோம். மார்க்கெட்ல வந்து நாங்க வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறமா வந்து நாலேஜ் அப்படின்னும் போது எங்களுடைய பெல்டெக்ஸோடைய கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தும் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களோட நாலேஜும் வந்து ஒரு எக்ஸலண்டான நாலேஜ் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஓட்டிங் அப்படின்றது வந்து அப்படியா அப்படின்னா அப்படின்னா சொன்ன உடனே ஏத்துக்க போறோம் இல்ல பினான்ஸ். அப்போ நீங்க நம்ம ஸ்டேக்கும் தரல, அதே சமயம் லிக்விடிட்டி மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்ம வந்து அப்படியாப்பட்டதுன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். அப்போ ப்ரூவ் பண்ண என்ன பண்ணோம்னா அப்போ ஓட் பண்ணோம். ஓட் பண்ணாதான் நம்ம வந்து அதுக்கான ப்ரூஃபை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ 30% ஸ்டேக்கை வந்து ஒரு காயின் கொடுத்து பினான்ஸ் லிஸ்டிங்ல வர்றதுக்கு பதிலாக நம்மளுடைய கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு எண்ணம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு வந்து எண்ணம். இது என்னன்னா, கம்பெனி வந்து நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக அந்த ரிவார்டை எங்கேயோ போய் 30% யாருக்கோ பினான்ஸ்க்கு அங்கங்க கொடுக்கறதுக்கு நம்மளோட கம்யூனிட்டி நம்மளை வந்து தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் உங்க லீடர், உங்களுடைய அப்லைனு டவுன்லைனு உங்களோட அசோசியேட் ஆயிருக்கவங்க யாரா இருந்தாலும் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கணும். அது வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு பைனான்ஸ்னு டைப் பண்ணா, பைனான்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அது வந்து பிளே ஸ்டோர்ல இருக்குது அந்த ஆப். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டெஸ்க்டாப்ல லேப்டாப்ல எதுலயோ ஒன்றுல அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைனான்ஸ் அதை வந்து உங்களுக்கு வந்து போடுவோம். அந்த ஒரு வீடியோ வந்து கதிரவன் வந்து ப்ளே பண்ணுவாரு. கதிர், நீங்க அந்த வீடியோ வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம போட்டோம் பாருங்க. எலைட் ஏல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அந்த வீடியோல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. தமிழிலே ப்ளே பண்ணுங்க. வணக்கம். பினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட்ல இல்ல இல்ல, வரல பெல்டெக்ஸ்க்கு வரல எப்படி வரல, ஓட் ஷேர் ஆகல. பண்ணணும் கதிர் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். கதிர் ஷேர் ஆகல, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஷேர் ஆகல. அது உங்க கம்ப்யூட்டர்ல ப்ளே ஆகுது போது, இதுல ஷேர் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. சரி, இப்போ வந்து அதை வந்து என்னன்னா இந்த வீடியோ வந்து எலைட் போட்டிருக்கோம். பினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட்ல பெல்டெக்ஸ்க்கு எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பினான்ஸ் ஆப்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணினதுக்கு அப்புறமா
பினான்ஸ் லைட்டில் இருந்தீங்கன்னா பினான்ஸ் ப்ரோக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் யூஐடி தெரிகிற மாதிரி வீடியோ எடுங்க. இப்போது உங்கள் ஸ்பாட் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபியூச்சர்ஸ் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்ததும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மோர் சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கிஃப்ட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸில் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஐகான் உங்களுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நாமினேட்டட் டோக்கன்ஸ் பூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பெல்டெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட காயின் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் பெல்டெக்ஸ் காயினை பிக் பண்ணலாம். அதில் மேக்ஸ்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி 100 பிக்ஸ் கொடுங்க. 100 பிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட $100 இருக்கணும். இதை நீங்கள் ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 30 டேஸில் ரிட்டர்ன் ஆகிடும். இஃப் பெல்டெக்ஸ் வின் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு $120 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ டோட்டலி உங்களுக்கு $220 ரிட்டர்ன் ஆகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பிக் அலோகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பாப்அப் வந்த உடனே நீங்கள் வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம். ஸ்க்ரீன் ஷேரை க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கு. நீங்க இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ல இது வந்து நம்மளுடைய LITAல வந்து ஷேர் ஆயிருக்கு. இந்த வீடியோவை நீங்க திரும்பியும் வந்து பார்த்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த ஓட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம் ஓட்டு, 30 லட்சம் ஓட்டு வந்து ஓட்டிங் பவர் வந்தாதான் வந்து பினான்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ 30 லட்சம் ஓட்டிங் பவர் வரணும் அப்படின்னா ஒரு ஓட்டு போட்டா $1 இருந்துச்சுன்னா ஒரு ஓட்டு, $100 $101 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். $100ன்றது $101 நீங்க வந்து அதுல வந்து எடுத்துன்னு போயிட்டு ஃபியூச்சர்ல மாத்திக்கோங்க. அதுல சொன்னபடி அந்த வீடியோல சொன்னபடி மாத்தி வச்சுட்டு அந்த ஓட்டு போடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஒருத்தருக்கு $100 அதுல வச்சிருந்தீங்கன்னா 100 ஓட்டிங் பவர் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஐடியே இப்போ வந்து 20 லட்சம் ஐடிக்கு மேல இருக்கு. 20 லட்சம் இன்ட்டு 100 ஓட்டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு லட்சம் இன்ட்டு 100 ஓட்டு அப்படின்னு போட்டாலே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ஓட்டு வந்து வரணும். அதாவது நான் சொல்றது 1 லட்சம் ஐடியில நம்ம ஓட்டு போட்டாலே. இப்போ இதை போட்டு நம்ம வந்து சக்சஸ் ஆன பிறகு பினான்ஸ் வந்து லிஸ்டிங் வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து யாருக்கணும் பினான்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா புதுசா நீங்க ஓபன் பண்ணுக்காங்க, அவங்க டெக் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு. மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ்ல பினான்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். யூஎஸ்டிடி வாங்குறதுக்கு அந்த கன்சர்ன் லீடர் இருக்கார்ல அவங்க கிட்ட கேளுங்க. யூஎஸ்டிடி வாங்குறதுக்கு நம்ம ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா ஒரு யூஎஸ்டிடியாவே கொடுப்பார். உங்க இடத்துக்கே வந்து யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு காசு வாங்கின்னு போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்க லீடர்ஸ் கிட்ட அவரோட நம்பரை வந்து ஷேர் பண்றோம். நீங்க இந்த இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவரை வேற வேற விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். இப்போ இதுதான் வந்து இதை பண்ண வேண்டிய வேலை. சரி, இது பண்றதுனால என்ன நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் கிடைக்குது அப்படின்னா, $100 வந்து நம்ம வந்து 36 நாள் அதுல வந்து வைக்கணும், பினான்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கணும். திருப்பி அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஓட்டு போட்டு திருப்பி வந்து என்ன பண்ணக்கூடாது, $100 வெளியில எடுத்துக்கூடாது. அதுலயே வந்து நம்ம ஹோல்டு பண்ணணும். திருப்பி எடுத்து இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒரு $100 போட்டு அது மாதிரி பண்ண முடியாது. ஒரு ஒரு அக்கௌண்ட்ல போட்டா 36 நாளைக்கு அதுலயே நம்ம வச்சுன்னு இருக்கணும். வச்சிருந்துட்டு இப்ப என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா, நீ இப்ப பண்ணோம்ல அதை வந்து ஸ்கிரீன் வீடியோ வந்து, அதாவது என்ன சொல்றதுன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து நம்ம வீடியோ எடுக்கணும். ஸ்கிரீன் ரெக்கார்டு டெஸ்க்டாப்லயும் அந்த ஆப் இருக்கு, லேப்டாப்லயும் இருக்கு, அதே மாதிரி மொபைல்லயும் இருக்கு. அந்த ஆப் மூலமா நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து அந்த வீடியோவை உங்களோட ஐடி இருக்குல்ல,
நீங்க நீங்க 10 ஐடி கூட வச்சிருக்கலாம், 100 ஐடி கூட வச்சிருக்கலாம், 2 ஐடி வச்சிருக்கலாம், ஒரு ஐடி வச்சிருக்கலாம். அந்த ஐடியில நீங்க அப்லோட் பண்ணணும். அதாவது அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் அக்கௌண்ட் கேட்பாங்க ஃபியூச்சர்ல. ஒரு ட்விட்டர், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். அதாவது ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணி அதை இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அப்லோட் பண்ணதை என்னோட டெக் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கதிரவன் இருக்காருல்ல, அவருக்கும் இல்ல குரூப்ல வந்து நீங்க வந்து போடுங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் வந்து ஓபன் பண்ண சொல்லி சொல்றேன் நானு. அதுல வந்து உங்க லீடர் மூலமா அந்த வீடியோ போடுங்க. இல்லைன்னா நீங்க அதான் மோஸ்ட்லி குரூப்ல போட்டா அதுக்கான செப்பரேட் குரூப் இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். அந்த குரூப்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா, நானும் எடுத்து அதை என்னுடைய ஜென்எக்ஸ் ஐடில இருந்து நான் அப்லோட் பண்ணோம். அந்த ஜென்எக்ஸ் ஐடியோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கோடு வந்து ஒன்று போட்டிருக்கு எல்ஐடிஏல. அதை வச்சுதான் நீங்க வந்து அது கேட்கும். அந்த அப்லோட் பண்ணும்போது நீங்க பண்ணிட்டீங்கன்னா, திருப்பியும் 36வது நாள் முடியுதுல சொல்றாங்கல்ல, அந்த நாள்ல இந்த இடத்துல அந்த காயின் இருக்குது, அந்த நீங்க போட்ட $100 இருக்குது அப்படின்றத நீங்க இன்னொரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இன்னைக்கு அப்லோட் பண்றோம், அப்புறமா அன்னைக்கும் ஒரு வாட்டி வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டு, அந்த $100 டெலிவரி எடுத்து நீங்க ஆர்மன்ல எடுத்துன்னு வந்து நீங்க வந்து கொடுத்துடணும். ஆர்மன்ல கொடுக்குற அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? $100 செலவு பண்றோம். $100ல திருப்பி அந்த அந்த $100 36 நாள் கழிச்சு எடுத்து வந்து ஆர்மன்ல கொடுத்துட்டோம்னா, ஆர்மன்ல உங்களுக்கு தானா ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகும். எவ்வளவுனா 4000 பில்டெக்ஸ் ஒர்த்தான ஐடி, 4000 பில்டெக்ஸ் ஒர்த்தான. இது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா நீங்க கொடுக்குற $100க்கு $200 ஒர்த்தான பெல்டெக்ஸ் ஐடி ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது ஒரே மாசத்துல டபுள். இதை நீங்க ஒரு ஐடிக்கு தான் பண்ணணுமா அப்படின்னா, ஒரு பினான்ஸ் ஐடிக்கு ஒரு ஆர்மன் ஐடி வந்து மேட்ச் ஆகும். நீங்க வந்து 4 பினான்ஸ் ஐடி உங்க பேர்ல, உங்க ஒய்ஃப் பேர்ல, 18 வயசு நிரம்பியவர்கள் பேர்ல, அப்பதான் பினான்ஸ்ல எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யார் இருக்காங்களோ அவங்க பேர்ல, யார் பேர்ல வேணாலும் உங்களுடைய மெயில் ஐடி வச்சு கேஒய்சி பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுல இப்போ வெறும்னே மெயில் ஐடி மட்டும் வச்சு பினான்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். உங்க பாஸ்போர்ட்டோ இல்லைன்னா ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ கொடுத்து கேஒய்சி வெரிஃபை பண்ண பினான்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இங்க வந்து அக்செப்டட். அப்போ கேஒய்சி வெரிஃபை பண்றதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ, நீங்க வந்து ஒரு ஒரு பண்றீங்களோ, 10 பண்றீங்களோ, 100 பண்றீங்களோ, அது உங்க விருப்பம். ஏன்னா ஒரே மாசத்துல டபுள் அமௌண்ட். அப்போ நம்ம வந்து $100 வாங்குறதுக்கு $200 ஒர்த்தான பில்டெக்ஸ் 4000 காயின் பிவிஎஸ்ல நம்மளுக்கு ஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதுக்கு ரெஃபரல் கமிஷன் உண்டு, அதுக்கு மேட்சிங் கமிஷன் உண்டு. எல்லாருக்கும், எல்லா லீடருக்கும் மேல கீழே எல்லாருக்கும் மேட்சிங் கமிஷன் உண்டு, ரெஃபரல் கமிஷனும் உண்டு அதுக்கு. அந்த இதுக்கு இப்ப நம்ம இதுல என்ன ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி காம்போ பிளான்ல அது வந்து போயிடும். இது வந்து ஒண்ணு. நம்ம வந்து ஆர்மன் வந்து தெரியுது எதுக்காக அப்படின்னா, பினான்ஸ்க்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ வந்து நம்ம வந்து தராம, நம்ம நம்ம ஆளுங்க இருக்காங்களே, நாம தானே பில்டெக்ஸ் வந்து எடுத்துன்னு போறதுக்கான வேலை பண்றோம். நம்மளுக்கு தரணும் அப்படின்ற ஒரு நல்ல உயரிய நோக்கத்தினால நம்மளுக்கு அவங்க அதை வேற மெத்தட் மூலமா அவங்க வந்து அதை எடுத்துன்னு வந்திருக்க முடியும். ஆனா அது மாதிரி செய்ய வேணாம், நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம், அவங்களுக்கான ஒரு வருமானத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க. ஒண்ணு. பினான்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம $100 ஓட்டு $100 அங்க வந்து பார்க் பண்றோம்ல 36 டேஸ், பினான்ஸ் வந்து $120க்கான கூப்பனை தராங்க. அந்த கூப்பனை வச்சு பினான்ஸ்ல நம்ம வந்து காயின் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தராங்களோ, இல்லைன்னா வந்து இந்த ட்ரேடிங் ஃபீஸுக்கு தராங்களோ, ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கூப்பனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எவ்வளோ அப்படின்னா, $100 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், பினான்ஸ் வந்து $120 தராங்க. அது இல்லாம நம்ம வந்து நம்மளுடைய ஆர்மன் வந்து $200 ஒர்த்தான பில்டெக்ஸ் ஸ்டேக்கிங் தராங்க. அப்போ $100க்கு $320 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது 2 மடங்கு கிடையாது, 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. கிட்டத்தட்ட 320% வந்து நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்குது. இது வந்து ஒண்ணு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஒரு சிலர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. யாரு? இப்போ அவங்க வந்து இந்த பில்டெக்ஸ்லயோ வேற எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணல, நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் அந்த $100 கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணலாம்னா, அவங்களையும் இந்த மாதிரி வந்து ஓட்டு போட வச்சு, அவங்க அந்த ஓட்டு போட்டாங்கல்ல அந்த டீட்டெயில், அதை வந்து அந்த வீடியோவை எனக்கு அமிச்சிங்கன்னா, நான் வந்து அதை அப்லோட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணி நான் வந்து $100 ஆர்மனுக்கு கொடுக்கல. இப்போ $100 கொடுத்தா $200 ஒர்த்தான ஸ்டேக்கிங் தராங்க நம்மளுக்கு, 4000 பில்டெக்ஸ் தராங்க. ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, எனக்கு வந்து
அது மாதிரி ஸ்டேக்கிங் வேணாங்க, எனக்கு வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா, $100க்கு $120 பினான்ஸ் வந்து அந்த டோக்கன் ஒன்று கொடுக்குறான். அதாவது ரிவார்டு ஒன்று கொடுக்குறான். எனக்கு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆர்மன் கம்யூனிட்டியில $1000 வந்து எனக்கு வந்து கொடுக்குறாங்க. நான் ஓப்பனா சொல்றேன் இதை. இப்போ வந்து எனக்கு வந்து $1000 வந்து கொடுக்குறாங்க கம்பெனில. எதுக்கு? நீங்க வந்து $4000 வந்து வாங்கலினா, ஒரு சிலர் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எடுத்துட்டு வந்து அந்த $1000 அந்த ஆர்மன் ஐடியிலேயே கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டேக்கிங் வந்துடும். அதுக்கு இன்னும் கிடையாது. நீங்க அந்த அந்த 1000 சாரி $100 எடுத்துன்னு வந்து நீங்க வந்து ஸ்டேக்கிங் வந்து கொடுக்கல. ஸ்டேக்கிங்ன்றது அந்த ஆர்மனுக்குள்ள நீங்க எடுத்துட்டு வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்மனுக்குள்ள பினான்ஸ்ல வைக்கிறீங்க, பினான்ஸோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஆர்மனுக்கு எடுத்துன்னு வரல. அந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்றீங்கல்ல, அதுக்கு அந்த வீடியோவை எனக்கு அமுச்சு வச்சீங்கன்னா எனக்கு வந்து $1000 1000 பெல்டெக்ஸ், சாரி டாலர்ல 1000 பெல்டெக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கு பர்சனலா நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு கொடுக்குறது. நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டேக்கிங்ல தான் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்கல. அதை ஃப்ரீயா வெளியில கொடுக்கல, ஸ்டேக்கிங்ல எனக்கு பண்ணிடுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, அந்த $1000 பெல்டெக்ஸ யார் அந்த வீடியோ அனுப்பிச்சு எனக்கு அப்ரூவ் ஆகுறதுன்றது நான் உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பரண்டா காமிச்சிடுறேன். அது எனக்கு ஆகி வந்த பிறகு அந்த 1000 பெல்டெக்ஸ யார் அந்த வீடியோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கே நான் திருப்பி கொடுத்துட்றேன் கிஃப்டா. எனக்கு எதுவுமே வேணாம். நீங்களே அதை வந்து நல்லா ஒரு உங்க டீமுக்கு உங்களுடைய இதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. எனக்கு வந்து எனக்கு கொடுக்குற கிஃப்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அது வந்து உங்க மூலமா வந்தது அப்படின்றதுனால, என்னோட உழைப்பு இல்லைன்றதுனால உங்களுக்கு கொடுத்துட்றாரு. இது வந்து நான் பர்சனலா செய்யறது. வேற டீம்ல போய் சொல்லி அங்க ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. எங்க ஆள் கொடுக்குறாரு 1000 பில்டெக்ஸ, நீங்க ஏன் தர மாட்டீங்க அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. என்னோட செல்ஃப் வில்லு நான் தரேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஆளுங்களுக்கு கிட்ட போய் நீங்க பகிர்ந்துக்காதீங்க, இதை பத்தி மட்டும் சொல்லிக்காதீங்க. இது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப என்ன அப்படின்னா, நீங்க சும்மா ரோட்ல போற ஒருத்தரை கூட நீங்க அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி எனக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து $1000, அதாவது $100 நீங்களே அவருக்காக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு அவர் வந்து இதுல ஸ்டேக்கிங் கூட தர தேவையில்லை. உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. திருப்பி அந்த $100 எடுத்து நீங்க வந்து உங்க செலவை நீங்க பாத்துக்க போறீங்க. அதை ஒரு 36 நாள் அதை உள்ள வைக்கிறதுனால உங்களுக்கு $4000, அப்ராக்சிமேட்டா $5000 காசு கிடைக்குது. அதை வந்து எனக்கு தான் கொடுப்பாங்க. அதை நான் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். அதை அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு எனக்கு வந்து சேர்ந்த பிறகு அமுச்சு விட்டுறேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த வீடியோ அமிச்சிங்களோ அந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த டீட்டெயில் வரும்னு நினைக்கிறேன். அது யாருக்கெல்லாம் அப்ரூவ் ஆச்சோ அப்ரூவ் ஆனவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுதான் அது வந்து ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முறை நம்ம பண்ற பிசினஸ்ல மேக்சிமம், அதாவது இப்போ ஒருத்தர் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஐடி இருக்கும், 20 ஐடி கூட இருக்கும், இல்ல 5 ஐடி இருக்கும், 3 ஐடி இருக்கும். உங்க வீட்டுல ஒய்ஃபுக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, அவங்களுக்குலாம் நீங்க பினான்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி $100 $100 ஒரு $5000, ஒரு ஒரு $50,000, $1,00,000 ரெடி பண்ணி நீங்க வந்து இந்த $100 அதுல வந்து போடுற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல நம்மளுக்கு வந்து $320 வந்து நம்மளுக்கு பிளஸ்ஸா கிடைக்குது. 36 நாள், ஒரு மாசம் இல்ல, 36 நாள்ல நம்மளுக்கு $320 வந்து பிளஸ்ஸா கிடைக்குது. அதை நீங்க வந்து இதுல இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 பெல்டெக்ஸ் வந்து பரிசா கிடைக்குது. இதுதான் வந்து நம்ம பண்ண போற வேலை. இப்போ நம்ம இதை ஏன் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம். நம்மள வந்து கம்பெனி வந்து நம்புது. ஈவன் பினான்ஸ் கிட்ட ஒரு முதலாளி மாதிரி அவங்க கிட்ட எடுத்துன்னு போய் நம்ம வந்து எப்பா வச்சுக்கப்பா, எங்க ஆளுங்க கொடுக்கறத உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து எனக்கு லிஸ்ட் பண்ணுனா அவன் பண்ணிட போறான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தை உலகத்துக்கும் காட்டணும், நம்மளுடைய ஆளுங்களை விசுவாசத்தையும் அவங்க யாரு என்ன பண்றாங்கன்றது அவங்களும் பார்க்கணும்ல. அதுக்கான வேலையை தான் அவங்க வந்து கம்பெனி பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களை கேட்டுக்கிறது, நான் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் $500, அதாவது ஒரு டிசைடரா இருக்கிறவர் கூட $500, $50,000 கிட்டத்தட்ட வரும். 50,000 8 40 $45,000 கிட்டத்தட்ட வரும். ஒரு $50,000 5 பேருன்றது உங்களால ஒன்றும் முடியாது கிடையாது. இதை வந்து நீங்க வந்து $500 போட்டா எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு? கிட்டத்தட்ட $2000 ஒர்த்தான நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்குது. அதனால இதை ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் வந்து 5 பேரையாச்சும் நீங்க வந்து உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும், இப்ப நம்ம இதுல வந்து 78 பேர் இருக்கோம் ஜூம் மீட்டிங்ல. ஆனா இதுல வந்து நம்ம டீம் ஸ்ட்ரென்த்ன்றது உங்களுக்கு உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் தெரியும். எப்படியும் வந்து நம்ம டீம்ல ஆக்டிவான பர்சன் வந்து ஒரு 4000 பேர்கிட்ட இருக்காங்க. அதுல மூஞ்சி காமிச்சிட்டு அடிக்கடி போறவங்க ஒரு 1000 பேராவது இருக்காங்க. 1000 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டா 5000 வந்து நம்மளுக்கு கவுண்ட் வரா மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையா உங்ககிட்ட வைக்கிறேன்.
இது வந்து என்னன்னா நம்மளுக்கான டைமும் கூட. இந்த ஒரு மாசம் மட்டும்தான் இந்த ஆஃபர். இதை வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஐடி போட வந்தா கூட அவருக்கு என்ன நீங்க போடுறீங்களோ ஐடியை போடுங்க. பிளஸ் வந்து இதையும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவரு ரொம்ப சந்தோஷமாவார் தானே. சூப்பரான சந்தோஷமாவாரு. அந்த அந்த எக்ஸ் ஐடி ட்விட்டர் அக்கௌண்ட் நம்ம ஏன் ஓபன் பண்ண சொல்றோம்னா, அந்த பினான்ஸ்ல நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அதே மெயில் ஐடியில ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அது மாதிரி ஓபன் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னா, பினான்ஸ் வந்து இன்னொரு இது ஏதோ ஒரு தகராறு பண்ற மாட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கலாம். நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேனேப்பா, 30 லட்சம் ஓட்டு நீங்க போட 30 லட்சம் கவுண்ட்டுக்கான ஓட்டு போட சொன்னீங்க, நானும் ஓட்டு போட்டிருக்கேன், இவ்வளவு ஓட்டு நடந்திருக்கு, நீங்க ஏன் வந்து எங்களுக்கு லிஸ்ட் பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். பினான்ஸ் வந்து ஆன்சரபிள். 2 செக் அவங்க லிஸ்ட் பண்ணியே ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு ஒரு முறையும் கேட்கும்போது ஏன் பினான்ஸ்ல லிஸ்ட் பண்ணல லிஸ்ட் பண்ணலன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது நம்ம வந்து சார் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. நம்மளுக்கு என்ன சேலஞ்சுன்னா, நம்மளும் லிஸ்ட் பண்றதுக்கு ஒரு தூணா இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்க இருக்க ஒரு உண்மை. அப்போ நம்ம இதை செய்யலைன்னா நம்ம என்ன கேட்க முடியாது. பினான்ஸ்ல ஏன் லிஸ்ட் பண்ணலன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கான தகுதி நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நம்ம இதுல 5 பேரு 50 பேரு 60 பேரு 100 பேர் எவ்வளவு பண்றோமோ நம்ம பண்ணாதான் அந்த தகுதி வரும். நம்ம தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேரியர்ஸ் நம்ம தான். அதனால நம்ம வந்து அதை வந்து சிறப்பா செய்யணும் செயல்படுத்தணும் அப்படின்றது உங்ககிட்ட நான் வைக்கிற கோரிக்கை. அவங்க 1 லட்சம் காயின் போட்டோம், 1 லட்சம் காயின் போட்டுட்டு இதுல $100 $4000 போடுங்க சார். நீங்க வெறும் $100ன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து $200 டபுளா கிடைக்குது ஒரே மாசத்துல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு 4 ஐடி கூட போட வைக்கலாம். அவரு வந்து அந்த ஐடியிலேயே இதை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்க ஆல்ரெடி 1 லட்சம் காயின் போட்டிருக்க ஐடியிலேயே அடிஷ்னலா என்ன பண்ணலாம், இந்த $100 ஐடியை நம்ம போடலாம். அந்த ஸ்டேக்கிங் அந்த ப்ரோக்ராமையும் செட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து 3 ஐடி போடுறாருன்னா 3 ஐடியிலேயே அவருக்கு காயினை போட்டு பிளஸ் இதையும் நம்ம அதை போடலாம். அப்போ இதுக்கான தனியா ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி போடுறது ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேக்கிங்ன்றது இருக்கிற ஐடியிலேயே நம்மளுக்கு வந்துரும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து அந்த $100 செலவு பண்ணிட்டு இப்போ ஸ்டேக்கிங்ல வந்துருதுங்க, திருப்பி நான் யார்கிட்டயோ கடன் வாங்கி பண்ணேங்க, ஏதோ பண்ண போன வந்து நம்ம வந்து அப்படி இருக்குதுன்னா கூட 36 நாளைக்கு நம்ம கடன் வாங்கினோம்னா நம்மளுக்கு திருப்பி எவ்வளவு வந்தது, $4000 காசு வாங்கின இது வந்து நம்மளுக்கு வந்து $4000 காசு வந்தது. அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் அதை நான் கொடுத்து நம்ம அதை வந்து உங்களுக்கு அமுச்சிட்ட உடனே நீங்க அதை வித்து கூட நீங்க அவருக்கான கடனையும் கொடுத்துட்டு எல்லாமும் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து சிறப்பா பயன்படுத்தி உங்க டீம் எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சியா, நம்ம அவர்கிட்ட வந்தோம்ப்பா ஒரே மாசத்துல டபுள் ஆகி கொடுத்தாரு, 3 மடங்கு ஆகி கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க நீங்க வந்து உங்க டீம் மெம்பர்ஸ் மனசுல இடத்த பிடிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் அப்படின்றது நீங்க வந்து ஊர்ஜிதம் பண்ணீங்கன்னு இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கதிரவன் சார் வந்து இந்த மாசம் வந்து அவர்கிட்டயோ இல்லை நவீன் ஒருத்தர் இருக்கார் நம்ம ஆபீஸ்ல, அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டிப்யூட் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட்னா நீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், உங்க வேலையை உங்க பிசினஸை நீங்க பாருங்க. இதுக்கான டவுட்டுன்னா நம்ம நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோபி சார் ஆபீஸ்ல நம்ம லோகேஷ் இருப்பாரு, அது மாதிரி ரமேஷ் சார், எல்லாரோட ஆஃபீஸ்லயும் அவங்கவுங்க டெக் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட அதை நம்ம எப்படி பண்ணணும்ன்றத டவுட் இருந்தா நம்ம சொல்லி கொடுத்துறோம். அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து இதுல வந்து அவருக்கு பினான்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அது இதுன்னு போட்டு நீங்க பெருசா இது பண்ண சொல்லி கொடுங்க பக்கத்துல இருந்து. உங்களுக்கு அதுல எதனா ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஜூம் கூட கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எடுக்க சொல்லி சொல்றேன். அதனால இதை வந்து நீங்க இந்த மாசம் எப்படியாவது வேற லெவல்ல நம்ம வந்து டீம் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்றது என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜென்னெக்ஸுக்கான விஷயம்லாம் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு 500 பண்ணி என்னோட எய்ம் என்னன்னா நம்ம வந்து 1 2 3 அந்த 3 இடத்துக்குள்ள நம்ம டீம் வரணும் அப்படின்றத நான் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து இதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கான கோஆபரேஷனை பண்ணணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. நம்ம அதை வந்து அடுத்த அப்படியே அப்படியே கிளியர் பண்ணிட்டு அடுத்தது ஒரு 7:30க்கு ஒரு மீட்டிங் இருக்கு அவருக்கு, நம்ம ராமகிருஷ்ணன் சாருக்கு. அதனால நீங்க டக்கு டக்குன்னு உங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவோம். சார் வணக்கம் சார். எஸ் சார், வணக்கம் சார். சார் ஒன்றும் இல்லை, இது பொதுவாக கேட்குற கேள்வி தான். ஆஹா. எனக்கு பொருந்தாது. பட் இருந்தாலும் இந்த யூஎஸ்டிடி நம்ம பைனான்ஸில் கொடுக்குற யூஎஸ்டிடியாவே வெளியில் எடுக்க முடியுமா?
ஆமா, யூஎஸ்டிடியாவே தான் எடுக்க முடியுங்க சார். நம்ம யூஎஸ்டிடியா கொடுத்த உடனே 36 நாள் கழிச்சு திருப்பி வந்து நம்ம யூஎஸ்டிடியா ஸ்பாட்டை கொண்டு மாத்தி அங்க இதுல விட்ரா கொடுத்து நம்ம வெளியில எடுத்துன்னு வந்துக்கலாம் சார். ஓகே ஓகே. இது ரெண்டு விஷயத்துக்கும் யூஸ் ஆகுது. நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே ஆகுது. ஒரு எக்ஸ்சேஞ்சை ஓபன் பண்ணி அதுல எப்படி வந்து காயினை டிரான்ஸ்ஃபர் பண்றது, வேலெட் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த ட்ரைனிங்கும் ஒன்று ஆச்சு நம்ம ஆளுங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ப்ளஸ் வந்து அவங்க காசு, அவங்க போட்ட காசு எந்த விதத்திலயும் அவங்களுக்கு வந்து போட்ட மாதிரியே எடுத்துக்கலாம் நம்ம. இந்த 36 நாள்லயுமே வந்து நம்ம இதை ஒன்று காட்டியே கூட அடுத்த பாயிண்டா நம்ம பேசலாம். பைனான்ஸ் லிஸ்டிங்ல பாருங்க அப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமா, அது மாதிரி Right. பேசலாம். நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்க்கு டைம் எவ்வளோ அப்படின்னா அதுல 36 நாள் வைக்கணும். நம்மளோட டாஸ்க் வந்து இந்த 25 நாள், இன்னைக்கு என்ன 30ஆம் தேதி வரைக்கும் தான் நம்மளோட டாஸ்க். நம்ம அந்த 25 நாளுக்குள்ள முடிச்சிடணும். 25வது நாள் நம்ம பண்ணணும்னு நினைக்க வேணாம். நம்ம வந்து இப்போத்துல இருந்தே இன்னில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்றதுக்கான வேலையை வந்து பார்ப்போம். சரிங்க, மேக்ஸிமம் பிக் வந்து $100. ஆமா, மேக்சிமம் வந்து $100 தான். அதாவது $100 தான் அதுல வந்து கிரிட்டீரியாவே. நம்ம $50 போடுறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு வேல்யூ. அதாவது புரியுது. நம்பர் ஆஃப், அதாவது வேல்யூங்க வந்து 100 போட்டால் தான் மேக்ஸிமம். ஆமா, 100 போட்டா தான் மேக்ஸிமம். நம்ம 1000 போட்டு 1000 ஓட்டு போட முடியாது. 1000 போட்டாலும் 100 ஓட்டு தான் போட முடியும். 100 அப்போனா 10, அப்போ 1000 போடணும்னா 10 × 100 போடணும். ஆமா, 10 அக்கௌண்ட் நம்ம வந்து ஓபன் பண்ணணும். கணக்கு வந்து 10 பேர் இருக்கிறதா காமிக்கணும் ஒழிய ஒரே ஆள் 1,00,000 யூஎஸ்டி போடணுன்றது அது கணக்கு. மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரி இல்ல, ஓட்டிங் வந்து அது மாதிரி. ரைட் சார். அது 100ன்றது ஒரு 101 வச்சுக்கோங்க. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு 2 காயின் அது மாதிரி எல்லாம் போகும். 1.5 டிஆர்சியில பண்ணா 1.5 காயின் போகும். அதனால ஒரு 105 காயின்ன்றதை நீங்க வாங்கிக்கோங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் கழிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ சார். சூப்பர் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து இந்த 1 மந்த் கழிச்சு இந்த 4000 காயின்ஸ் வந்து நமக்கு பிடிஎக்ஸா வந்து ஸ்டேக்கிங்ல வரும்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அதை அப்புறம் எடுத்து நம்ம செலவழிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ அது ஸ்டேக்கிங்ல போனா நம்ம எப்படி சார் எடுக்க முடியாது திரும்பி? ஸ்டேக்கிங் அது அப்படி சொல்லல. அதாவது ஸ்டேக்கிங்ல 4000 காயின் நம்மளுக்கு வந்து பிபிஎஸ்ல கொடுத்துருவாங்க. ரெகுலர் நம்ம அதை வந்து காம்போல நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பைனான்ஸ்ல $100க்கு $120 ஒர்த்தான ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து பைனான்ஸ்ல இருக்க ஆக்டிவிட்டியில ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பிடிஎக்ஸா வர்றது ஸ்டேக்கிங்ல தான் வரும். அதை நம்ம எடுக்க முடியாது. ஆமா, எடுக்க முடியாது. ஆமா, நீங்க வந்து எடுக்கணும் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த $100 வந்து எடுத்து இதுல போடணும். அதாவது வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து 4000 காயின் வராது. நம்ம பினான்ஸ்ல போட்ட $100 திருப்பி எத்தாந்து ஆர்மனுக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தா அது வந்து மாறும். சப்போஸ் நீங்க அதுல கொடுக்கலன்னா அந்த வீடியோ மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க அமுச்சு வச்சீங்கன்னா நான் அப்லோட் பண்ணி எனக்கு தர ஒரு 1000 காயினை நான் உங்களுக்கு அமுச்சிடுறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த 4000க்கு பதிலாக 1000 காயினா வரும். ஆமா, 1000 காயின். ஓகே ஓகே. ஸோ அது ஸ்டேக்கிங்ல தான் போகும். ஸோ வர்ற கஸ்டமருக்கு நம்ம சொன்னாலும் நம்ம ஸ்டேக்கிங்ல போயிடும்னு சொல்லிடலாம். ஆமா, ஸ்டேக்கிங்ல போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே. ரைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம வந்து என்னன்னா இப்போ பிளான் பண்ணோம். நம்ம வந்து எத்தனை லாகின் வந்து எந்தெந்த போன்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 5 லாகின், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் 5 லாகின் அப்படின்றத நம்ம 5 பினான்ஸ் அக்கௌண்ட் அதை ஓபன் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு $2000 வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது இங்க நம்ம பார்க்கலாம். 15 சாரி $500 போட்டா நம்மளுக்கு $1500 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. $1500 வந்து 1,25,000 இன்னைக்கு காசுல. $40,000 போட்டா $40,000 இல்லாம 1,25,000 நம்மளுக்கு ஒர்த்தான. சார் இந்த ப்ராசஸ அப்படி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா சொல்லுங்க சார். அதாவது $100 பைனான்ஸ்ல போடுறோம், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ல பண்ணிடுறோம், லிஸ்ட் ஆனா $120 திரும்பி வருது, இல்லைனாலும் $100 திரும்பி வந்துடுது. இதை நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஆர்மன் ஐடியில வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து அப்லோட் பண்றோம். ஆமா, அப்போ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் 30 நாள் கழிச்சு தான் இங்க ஸ்டேக்கிங் 4000 காயின் வருதா? ஆமா, 30 நாள் கழிச்சு தான் அது வந்து ஸ்டேக்கிங்ல இன்னைக்கு வந்துடும். இன்னைக்கே ஆக்டிவேட் ஆயிடும். அது ரெஃபரல் கமிஷனும் மேட்சிங் கமிஷனும் ஆக்டிவேட் ஆயிடும். ஆனா அதை 30 நாள் நம்ம அது உள்ள வச்சுன்னு இருந்தா மட்டும்தான், பினான்ஸ்ல வச்சுன்னு இருந்தா நெக்ஸ்ட் மந்த் வந்து அது வந்துடும். இல்ல அது எப்படி ஆர்மனுக்கு தெரியும் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது? அதுதான் கடைசி நாளும் நம்ம வந்து திருப்பி இன்னொரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதான் முக்கியம். அதான் எடுக்கிற வீடியோ. ஆமா, இப்போ நம்ம இன்னைக்கு எடுக்கிற மாதிரியே
அதை 35வது நாள் 36வது நாள் இன்னொரு வீடியோ நம்ம எடுக்கணும். எடுத்து அந்த வீடியோவும் இதுல அப்லோட் பண்ணணும் திருப்பி. பண்ணிட்டு அந்த 100 யூஎஸ்டிடி நம்மகிட்ட இருக்குமா இல்ல 100 யூஎஸ்டிடி வர்த்து பிடிஎக்ஸ் வாங்கணுமா? அது அவசியம் இல்லையே. இல்ல அதாவது அத வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், 100 யூஎஸ்டிடி எடுத்தாந்து ஆர்மன்ல கொடுத்துடணும். ஓகே, ஆர்மன்ல கொடுத்துடணும். கொடுத்துட்டா நம்மளுக்கு 4000 பில்டெக்ஸ்க்கான ஸ்டேக்கிங் உருவாகும். அது வந்து 100 யூஎஸ்டிடியாவே கொடுத்துருவாங்களா? ஆமா, வாங்கிப்பாங்க யூஎஸ்டிடியாவே தான். ஆர்மன் வந்து 100 யூஎஸ்டிடியா வாங்கிப்பாங்க. ஆமா, இது வரைக்கும் யூஎஸ்டிடியாவே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆர்மன். இது வரைக்கும் நம்ம பெல்டெக்ஸ் காயின் தான் கொடுத்துருக்கோம், இப்போ யூஎஸ்டிடி வாங்கிக்கிறாங்க. ஆமா, யூஎஸ்டிடியாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் திருப்பி சொல்றேன் ப்ராசஸ். 100 யூஎஸ்டிடி வாங்குறோம், பைனான்ஸ் கொண்டு போறோம், அந்த சொன்ன ப்ராசஸ் பண்றோம். 100வது நாள் வந்து சரி 36வது நாள் 100 யூஎஸ்டிடி வந்துடுது. காயின் லிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் 120 யூஎஸ்டிடி பைனான்ஸ் வந்து டோக்கனாக கொடுக்குறான், வந்து கிஃப்ட் கார்டாக கொடுக்குறான். அதை அப்புறம் யூஸ் பண்ணிப்போம். இந்த 100 இந்த ப்ராசஸ் பண்ண வீடியோ வந்து ஆர்மனில் அப்லோட் பண்ணுறோம். 36 நாள் வெயிட் பண்ணுறோம். திருப்பி 36வது நாள் வந்து இந்த யூஎஸ்டிடியை வந்து பைனான்ஸ் வந்து வெளியே எடுக்கிறோம். அந்த வீடியோவை எடுத்து திருப்பி அப்லோட் பண்ணிட்டு திருப்பி இந்த எடுத்த 100 யூஎஸ்டிஏ வந்து நம்ம ஆர்மல்ல கொடுக்கும்போது 4000 பிடிஎக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஆகுது. இது வந்து இந்த வேலை சிம்பிள் வந்து இப்போ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 சினாரியோஸ். ஒன்று, காயின் லிஸ்ட் ஆச்சுன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்கிறது 120 யூஎஸ்டிடி. ஆமா. ரெண்டாவது, நம்ம வந்து இப்போ 9000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த 100 யூஎஸ்டிடி நமக்கு 20,000 ரூபாய் ஒர்த்து பிடிஎக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆமா, காயின் லிஸ்ட் ஆகலைன்னா கூட 9000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் யூஎஸ்டிடியா, நம்ம கையில கிடைக்குது 20,000 பிடிஎக்ஸ். ஆமா, இதுதான் இந்த வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி எனக்கும் கொடுக்கணும். அந்த வீடியோ 2 வீடியோவையும் நானும் அப்லோட் பண்ணாதான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கும். இதை வந்து ஒரு முறை வந்து நம்ம டெக்